இயேசுவின் வல்லமை ஊழியங்கள் நடத்தும் ரேமா வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதமும் முதலாவது சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு நடைபெறுகிறது. எந்த மனுஷன் உன்னை கைவிட்டாலும் உன் ஜபத்துக்கு வெயிட் கொடுத்துட்டு இருக்க, கனப்படுத்திட்டு இருக்கிற ஆண்டவரை மறக்கவே மாட்டார். இடம் ஐபிஏ திருச்சபை காத்தான் சாவடி. தேவ செய்தியாளர் சகோதரர் டி ஹென்றி சாமுவேல். இயேசுவின் வல்லமை ஊழியங்கள் தரங்கம்பாடி. உன் வாழ்க்கையில நீ கூப்பிட்டு பாரு, சத்தமா கூப்பிட்டு பாரு, கண்ணீரோடு கூப்பிட்டு பாரு, வேதனையோடு கூப்பிட்டு பாரு, உன் ஆண்டவர் அருகில் வந்து நிற்பார். இப்ப இந்த வாக்கு இல்லாம உங்களால நடக்க முடியாதா? நடக்க முடியாது, நடந்ததே இல்ல. கசப்புகள் கலந்திட்டாலும் பாசம் உள்ள ஒரு மரம் கூட வரும். பிசாசின் கட்டிகள், வில்லிய சூனிய கட்டிகள், வியாதிகள், பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற சபை பாகுபாடுகள் இன்றி அனைத்து மக்களும் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளும்படி அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 98943506. சரி, இந்த மாத ரேமா வார்த்தை அது ஏசாயா தீர்க்கனின் புஸ்தகம் 40வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். யாராவது ஒருவர் மைக்ல வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். எல்லாம் அப்படி தள்ளக்க வச்சுக்கோங்க. நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். எனக்கு ஒரு புது பலன் உண்டு. என் வாழ்விலே சோர்வு இல்லை, என் வாழ்விலே இளைப்பு இல்லை. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் இந்த வார்த்தையை நான் சுதந்தரித்து எடுத்துக் கொள்ளுகிறேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். ஆண்டவர் என்னோடு பேசி சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் புது பலன் அடைவார்கள். இனி அவருடைய வாழ்க்கையில இளைப்பு இல்லை, இனி அவருடைய வாழ்க்கையிலே சோர்வு இல்லை. ஏன் வாக்கு தத்துவம்? ஒவ்வொரு மாசமும் இந்த வாக்கு தத்துவம் கொடுக்கணுமா? ஒவ்வொரு மாசமும் இந்த வாக்கு தத்துவம் நமக்கு தேவையா? சிலர் இப்படிலாம் இந்த யூடியூப்ல சில அறவே காடு பேசும், பார்த்துருப்பீங்க. அது என்னது வாக்கு தத்துவம்? புதுசா கொடுக்கணுமா? புதுசா செய்யணுமா? என் வீட்டில் கடல மிட்டாய் இருக்கு, எள்ளு மிட்டாய் இருக்கு, முறுக்கு இருக்கு, தேன் மிட்டாய் இருக்கு, தேங்காய் உருண்டை இருக்கு, எள்ளு உருண்டை இருக்கு, எல்லாம் பல்கா வாங்கிட்டு வந்து ஒரு 1500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறேன். என் மனைவி எடுத்து எல்லாத்தையும் வச்சிச்சு. தேங்காய் பருப்பியையும் எள்ளு மிட்டாயையும் கள்ள மிட்டாயையும் மறந்துட்டு எங்கேயோ வச்சிருக்கு. எல்லாம் காலி. சாப்பிட்டு முடிச்சேன். இனிப்பு சாப்பிட்ற பழக்கம் எனக்கு உண்டு. அந்த எள்ளு மிட்டாய் எடுத்துட்டு வாங்குறேன். எள்ளு மிட்டாயா ஏதுன்னு கேட்குது. நான் சொல்றேன், நீங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தனே, உள்ளதான் வச்சிருப்பேன், எடுத்துட்டு வாங்குறேன். அப்பதான் ஞாபகம் வருது, ஆமாம்ல அன்னைக்கு வாங்கிட்டு வந்தீங்கல்ல, தோ வாரம் எடுத்துக்கிட்டு கையை தட்டுங்களா. புரியுதா? இப்போ வசனம் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தில் இருக்கிற வசனத்தை ஒவ்வொரு மாசமும் புது புது வசனமா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது தான் வாக்கு தத்துவம். கையை தட்டி வச்சுட்டு அழுவோம், மறந்துட்டு அழுவோம். இல்ல, ஐயோ என்னடா இப்படி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு. அப்படி சூழ்நிலை எல்லாம் வேற மாதிரி போய் சோர்ந்து போய் நொந்து போய் ரணமா இங்க வந்திருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு தான் சொல்றேன், நீங்க புது பலன் அடைவீர்கள். இனி உங்க வாழ்க்கையில சோர்வு இல்லை, இனி உங்க வாழ்க்கையில இளைப்பு இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வாக்கு தத்துவம் அது ஆம் என்றும் அது ஆமேன் என்று இருக்குதான். அவர் சொன்னதை தான் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு கவனமா இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்கு என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு அவர் திராணி உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் மனம் மாற மாந்தரும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, தம் சொன்னதை குறித்து அவர் மனஸ்தாபப்படுவாரோ? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி ஒரு வார்த்தை தான்
நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த ஆகஸ்ட் மாதம் 8வது மாதம் என்ன வார்த்தையை கொடுக்கலாம், என்ன வாக்குத்தத்தம். கடந்த 26ஆம் தேதி நான் படுத்திருக்கும் போது எனக்குள்ள ஒரு சப்கான்சியஸ் மைண்டில் ஒரு சவுண்டு என்னன்னா, இந்த ஏசாயா 40:31. எத்தனை மணிக்கு? நைட்டு 1:30 மணி 1:15 மணி இருக்கும். என் மனைவி பிள்ளைகள் எல்லாம் தூங்கிட்டாங்க. அப்படியே பைபிள் எடுத்துட்டு வெளில வந்துட்டேன். வெளில வந்த உடனே தம்பி ரீகனுக்கு உடனே அந்த வசனத்தை காப்பி பேஸ்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பி, தம்பி இதுதான் ஆகஸ்ட் ரேமா. ரேமானா என்ன அப்படின்னா பிரேமாவுடைய மறுபேரா இல்லை, ரேமா வாக்குத்தத்த ஆராதனைனா என்னன்னா கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்ட வார்த்தை என்ற அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனிடத்திலிருந்து பெறப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை தான் ரேமா அப்படின்றது அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு தீர்க்கமான வார்த்தை தான் ரேமா, ஒரு தீர்க்கமான வார்த்தையை தான் ரேமா என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி ஒரு வார்த்தை தான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். சோர்வு வராது, பலவீனம் வராது, இளைப்பு வராது. எப்பயுமே ஆண்டவருடைய வார்த்தை சும்மா ரோட்ல கிடக்கிற ஜல்லி மாதிரி இருக்காது, ரோட்ல கிடக்கிற மண்ணு மாதிரி இருக்காது. அந்த வார்த்தையை நம்ம ரிசீவ் பண்ணணும்னா அந்த வார்த்தைக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்விஸ்ட் ஆண்டவர் வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதை செய்தால் நான் இதை உனக்கு செய்வேன். ஆமென். நீ வருத்தப்பட்டுட்ட, நீ பாரப்படுற, ஆனா அங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. என்னிடத்தில் வா, நான் உனக்கு தர்றேங்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நீ எங்கேயாவது இரு, நான் உனக்கு தருவேன்னு சொல்லல. என்னிடத்தில் வா, நான் உனக்கு தரேன். அதேதான் இங்கேயும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் அவருக்கு தான் காத்திருக்கிறேன், நான் அவருக்கு தான் காத்திருக்கிறேன். எனக்கு அவரை தவிர வேற யாரும் இல்லை. எந்த மனுஷனை என்னை பார்த்து சீர்காழில எல்லாம் பேசிக்கிறாங்களாம், இந்த வெஸ்கோட் போட்டுட்டு அலையிறன்னு. சோத்திரம். எப்படிங்க ஊழியக்காரன் நல்ல ட்ரெஸ் கூட பண்ணக்கூடாதுன்னு என்ன பைபிள் சட்டமா இருக்கு. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் கோட்டு போட போறேன். கோட்டு ஆக்சுவலாக எனக்கு பிடிக்காது, அதனால தான் போடுறதில்ல. ஏன்னா இந்த மைக் எப்படி வச்சு பேசுறதுனால இதெல்லாம் நல்லா மடியும், அதனால நான் போடுறதில்ல. இது என்னைக்கு இந்த வார்த்தையை நான் கேட்டனோ இனிமே போய் உயர்தர ஆடையை தான் போட போறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். என்னைக்கு மனுஷனுடைய வாயில விழறோமோ அன்னைக்கு கர்த்தருடைய கையில நம்ம எடுக்க போடுறோம்னு அர்த்தம். கையை தட்டுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, மனுஷன் நம்மளை சோர்வுக்குள்ள தள்ளுவான், மனுஷன் நம்மளை இளைப்புக்குள்ள தள்ளுவான். ஆனா கர்த்தர் மட்டும்தான் நம்மளை உயர பறக்க வைப்பார். கையை தட்டி எத்தனை பேருக்கு நான் சொல்ற சத்தியம் புரியுது? ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையில தோல்வி அடைந்ததாய் சரித்திரமே கிடையாது. கர்த்தருடைய காத்திருத்தல், அவருடைய பிரசன்னத்தில் காத்திருத்தல், அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு மனுஷன் மேலையும் தெய்வம் தம்முடைய திட்டத்தை வச்சுக்கிட்டு அடிக்கிட்டே தான் போவார். ஆமென் சொல்லுங்க. எசேயா 40:1-2 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். யாருக்கு இந்த வார்த்தை? எருசலேமோடு பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும். என்ன சொல்லணுமா? உன்னுடைய போர் முடிந்தது, உன்னுடைய ப்ராப்ளம் முடிந்தது, உன்னுடைய யுத்தம் முடிவுக்கு வருது. இனி உன் வாழ்க்கையில போர் என்கிற வார்த்தை அல்லது யுத்தம் என்கிற வார்த்தையை உன் காதுகளுக்கு நீ கேட்க போவது இல்லை. பட்சமாய் பேசுங்க. எருசலேம் பாதிக்கப்பட்டிருக்கு. எருசலேம் என்பது எது? தேவனுடைய வீடு, தேவனுடைய பிள்ளைகள். காஞ்சிபுரத்திலிருந்து இன்னைக்கு ஒரு 10 டிக்கெட் வந்து கிடக்கு. ஏன், என்ன நோக்கத்தோட வந்திருக்கு தெரியாது. கடைசி பிரேயர்ல வெளிப்படும். ஆமென் சொல்லுங்களேன். உங்க பிரச்சனை நீங்க சொல்ல வேணாம், நான் சொல்லுவேன் கடைசி பிரேயர்ல. அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையான அந்த இருதயத்தோடு நம்ம வந்திருந்தோம்னா நிச்சயமாகவே கர்த்தர் பேச ஆரம்பிப்பார், கர்த்தர் வெளிப்பாட்டை கொடுக்க ஆரம்பிப்பார். எருசலேமோடு பட்சமா பேசுறா, அது காயப்பட்டு கிடக்கு, அது போர்ல கிடக்கு, அது ரொம்ப பெரிய பலவீனத்துல கிடக்கு. எனவே நீ போய் நல்ல வார்த்தை சொல்லு, போர் முடிந்தது. நான் உங்களை பார்த்து சொல்றேன், எருசலேமே உன் போர் முடிந்தது, உன் பிரச்சனை முடிந்தது. உன்னுடைய ஜெபங்களுக்கு பதிலை கொடுக்கிறவர் உன் ஜெபத்தை கேட்கும்படி இங்க வந்திருக்கிறாரு. எனவே நீ அவருக்கு தான் காத்திருக்கிற அப்படின்னா நான் இன்னைக்கு டிக்ளேர் பண்றேன், உனக்கு இளைப்பு கிடையாது, உனக்கு சோர்வு கிடையாது. மாறாக நீ உயர 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 எழும்பி நீ பறக்க ஆரம்பிப்பாய். கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, உங்களுடைய போர் முடிந்தது, உன் பிரச்சனை முடியுது, உன்னுடைய பலவீனங்கள் ஒரு முடிவுக்கு வருது. ஏன்? கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாமிசமான யாவும் அதை காணும்.
கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது. கர்த்தருடைய மகிமையை பார்க்க போற. உன் வாழ்க்கையில நீ பலவீனங்களை பார்க்க போறதில்ல, சுகவீனங்களை பார்க்க போறதில்ல, இயலாமையை பார்க்க போறதில்ல, இல்லாமையை பார்க்க போறதில்ல. மாறாக கர்த்தர் அருளுகிற அந்த நன்மையை உங்கள் கண்கள் காண போகிறது. கையை தட்டணும், ஆமென் சொல்லணும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இனி இளைப்பு இல்லை. பைபிள் சொல்லுது, இளைஞர்கள் இளைப்படைவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். இளைஞர்கள் இளைப்பட, இளைஞர் நல்ல பராக்கிரமசாலிகள்னு அர்த்தம் இல்ல, பலவான் கையில் இருக்கிற அம்புகள்னு அர்த்தம். அது பயங்கர ஃபோர்ஸா இருக்கும், பயங்கர தீவிரமா இருக்கும். அவர்களே விழுந்து போவாங்களாம். தன் மாமிசத்தை நம்பி, தன் மாமிசத்தை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனிதர்கள் சபிக்கப்பட்டவன் பைபிள் சொல்லுது. இந்த மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது. இந்த மாமிசத்தை நம்பி, இந்த மாமிசத்தை நம்பி ஓடுகிற இளைஞர்கள் சோர்வடைவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் எவ்வளவு ஜனமா இந்த பூமியில எழும்புவார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எது எப்படி இருந்தாலும் சரிதான், எது எப்படி இருந்தாலும், எந்த காரியம் எப்படி இருந்தாலும். ஆமென். கன்னியானத்தம் என்ன ஊர் அது? அங்கேருந்து யாராவது வந்திருக்கிறீங்களா? யாராவது வந்திருக்கிறீங்களா? சரி. அந்த ஊரில் வந்து ஒரு 3 நாள் மீட்டிங் நடத்தணும். போன வாரத்துக்கு முந்தின வாரம் நினைக்கிறேன். எப்படியும் ஒரு 300 பேர் கேதர் ஆனாங்க அந்த இடத்துல. தம்பி தான் எடுத்து செஞ்சார் அந்த இடத்துல. ரொம்ப நல்லா இருந்ததுனால ஒரு ஓப்பன் ஏர் மீட்டிங் நடந்தது. அதில் ஒரு பொண்ணு, ஒரு அம்மாவுக்கு பேய், சரியான பேய். முதல் நாள் தம்பி பார்த்தார் இல்லை, பயங்கர ஆக்ரோஷமாக ஸ்டேஜுக்கு வந்துச்சு. நான் பார்த்தேன், போமாயிட்டா முதல்ல உன்ன மாதிரி 1000 லட்சத்தை பார்த்துட்டு வந்தாச்சு, முதல்ல கிளம்பு. 3வது நாள் 2வது நாளும் ஆட்டம், செம்ம ஆட்டம் முடிச்சு. 3வது நாள் ஸ்டேஜில் இருக்கிற பாஸ்டர் சொன்னார், ஐயா அது 12 வருஷமா இருக்குயா, எப்படியாவது விரட்டி விடுங்க, நாங்கள் போய் விரட்டலான்னு பார்த்தா எங்களை எந்தான்னு கேட்குதுன்னாரு. சோத்ரம் அப்படின்னு சொல்லுங்களேன். அது பார்த்துக்கலாம் விடுங்க ஏன்னு ஜெவன்லாம் முடிச்சாச்சு. வந்து கேட்டா அது சொல்லுது பாருங்களேன், நான் வந்து இவளுடைய அண்ணன், நான் கேன்சரில் செத்து போனேன், எனக்கு பிளட் கேன்சர் இருந்தது, இப்போ இவளுடைய வயிற்று குடல்ல நான் உட்காந்துருக்கிறேன். ஆமான்னு சொல்லுங்க. ஆமாம் ஆமாம். வாலிப பிள்ளைகள் இடறுகிறார்கள், வாலிப பிள்ளைகள் இடறுகிறார்கள். ஜெபம் பண்ண எப்படியும் ஒரு 3/4 லிட்டர் வாந்தி எடுத்துச்சு. சோத்திரம். எல்லாம் பொத்தன்னு வெளில வந்துச்சு. கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு. எந்திரிச்சு தெளிவா வீட்டுக்கு போகுது. ஆமென் சொல்லுங்க. பல போராட்டத்தில் வாலிபர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஒருவேளை பணத்தால் அல்ல, பொருளால் அல்ல, அல்லது எப்படி சொல்றது, நல்ல உயரமான குடும்பத்தில் பிறந்தனால இல்ல, அவருடைய வாழ்க்கை தடுமாறுகிறது, அவருடைய வாழ்வாதாரம் தடுமாறுகிறது. என்ன செய்யறதுன்னு தெரியல. நாலாம் நேற்று நைட்டுலாம் உண்மையிலேயே என் பிள்ளைகளை நினைச்சு எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை கல்யாணம் பண்ணாமே நான் இருந்திருக்கலாம் போல இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அப்படியே வண்டியை ஓட்டு இருக்கலாம் போல இருக்கு. பிள்ளைகள்லாம் நம்ம ஜெனரேஷன் எப்படி இருக்கு, இன்னும் வரக்கூடிய காலங்கள், இன்னும் வரக்கூடிய பிள்ளைகள் இன்னும் எப்படி இருக்கும், என் பேரம் பேத்திலாம் எப்படி இருப்பான்னு தெரியல. சோத்திரம். ஆமென் சொல்லுங்க. பயமா இருக்கு. நம்ம ரத்தம் இல்ல, அதனால பயமா இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த உலகம் இருக்குது. ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும், இந்த உலகம் எப்படி போனாலும் கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைங்க பொழைச்சுப்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைங்க என்ன செய்வாங்க, பொழைச்சுப்பாங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்க பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பீர்கள். கையை தட்டி ஆமென் சொல்லி, நான் அவருக்கு சொந்தம், நான் எனக்கு சொந்தம் அல்ல, அவருடைய ப்ராப்பர்ட்டி. நாம சொல்லுங்க வாய் திறந்து, அவர் என்னை பார்த்து கொள்ளுவார். எத்தனை பேர் சொல்றீங்க தம்பி தங்கச்செல்லாம் சொல்லு பார்ப்போம். அவர் என்ன 18 வயசுல என்ன பிடிச்சாரு. நான் திடுதுப்புலாம் ஊழியத்துக்கு வரல, நான் திடுதுப்புலாம் ஊழியத்துக்கு வரல. 18 வயசுல மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் அமை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கினவர் என் வாழ்க்கை துவங்கினார். எங்க மாமா, தாய் மாமா ஐபி சத்யசீலன் அவர்கள் தான் நான் ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் எனக்கு தலைமை, அந்த மீட்டிங்கை தலைமை தாங்கினவர் அவர் தான். சீர்காழியில் அவ்வளோ ஜனங்களுக்கு மத்தியில் ஏசப்பா என்னை பெயர் சொல்லி கூப்பிட்டாரு. அப்படின்னு சொல்லுங்களேன். ஏதோ நான் வந்து அமர்த்தப்பட்டு ஊழியத்திற்கு வரல, கர்த்தரிடத்திலிருந்து அழைப்பை பெற்று கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பைபிளை படித்து கொஞ்சம் கொஞ்சமாக தியானிச்சு, கிட்டத்தட்ட என்னுடைய யூடியூப்பில் 1000 மெசேஜ் இருக்குது. அது இல்லாமல் இன்னும் ஏற்றாமல் ஏகப்பட்ட மெசேஜ் இருக்குது. ஒரு மெசேஜும் இன்னொரு மெசேஜோட ஒத்தே போகாது, நல்லாவே இருக்கும். அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா நமக்கு சொந்தம் அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மை ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன உண்டு, திட்டம் உண்டு. அவருடைய காத்திருக்கிற பிள்ளை காத்துருங்க, தேவ சமூகத்தில் காத்து கிடங்க, தேவ சமூகத்தில் காத்து கிடங்க. மாதம் வாரம் 3 நாள் உபவாசம். இப்போ தான் இந்த வாரம் தான் நான் இல்லை, ஏன்னா சரியாக வரல, ரொம்ப பலவீனமாகறேன்.
அதனால் நான் முடிவு பண்ணிட்டேன், கொஞ்சம் குறைச்சிக்கணும் உபவாசத்தை. நிறைய பேர் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க, ஐயா இப்படி உபவாசம் இருக்காதீங்க, இப்படி இருக்காதீங்க, வெளியில் நல்லா பலசாலி மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே எல்லா ஆர்கனும் போயிடும். நிறைய பாஸ்டர்ஸ் அக்கறை எடுத்து பேச ஆரம்பித்தாங்க. அதோட கொஞ்சம் அப்படி போஸ்ட்மார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படின்னு சொல்லுங்களேன். ஆமாம், கர்த்தருக்கு காத்து வாலிப பிள்ளைகள்லாம் நல்ல உபவாசம் இருக்கணும். நானும் என் மனைவி ஒரு தடவை 92 நாள் உபவாசம் இருந்தோம் கண்டினியூவாக, நானும் என் மனைவியும். அது எப்படி ஆரம்பித்தோம்? 21 நாள் ஆரம்பித்தோம். 21 நாள் மீட்டிங், அந்த ஃபாஸ்டிங் முடியுது. அப்போ நான் பேசுகிறேன் சாப்பிட்டுக்கிட்டே, இன்னொரு 20 நாள் இருக்கலாமான்னு கேட்டேன். ஓ இருக்கலாமே. அப்படியே போணுச்சு. 90 நாளைக்கு மேலே போய் அப்புறமா தான் முடித்தோம். ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிலாம் இருங்க, அந்த வாலிப பிள்ளைகள்லாம் இருங்க. ஆமென். ஆமாம், தேங்காய் சட்னி தொட்டு தின்னுக்கிட்டே இருக்காதீங்க. கொஞ்சம் அந்த வயதை ஒடுக்கி அப்படி உள்ளே போய் தேவ சமூகத்தில் உட்காந்து பாருங்க, கர்த்தர் உங்களை பலசாலியாக மாற்றுவார். கையை தட்டி ஆமென் சொல்லி நான் 3 காரியங்கள் சொல்லுகிறேன். முதலாவது, காத்திருக்கிற கூட்டம். யாரு? காத்திருக்கிற கூட்டம். ஆதியாகமம் 49 அதனுடைய 18 வாசிங்க. கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருக்கிறேன். எதுக்கு காத்து கிடக்கிறோம்? அவருடைய ரட்சிப்புக்கு. அவருடைய ரட்சிப்புக்கு. சங்கீதம் 5:3 சொல்லுது, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். காலையில் ஜெபம் பண்ற பிள்ளைகள் பிரஷ் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுங்க. காலையில் அதிகாலை ஜெபம்லாம் பண்ணுவீங்கல்ல, பிரஷ் பண்ணிட்டு, தயவு செய்து சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு ஒழுங்கு. பிரஷ் பண்ணிட்டு நல்லா முகத்தை சோப்பு போட்டு கழுவிட்டு அதுக்கு பிறகு உட்காந்து ப்ரேயர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம யாரை பார்க்க போகிறோங்க? யாரை பார்க்க போகிறோம்? இந்த சங்கீதக்காரன் சொல்கிற காலையில் எழுந்து ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன் அப்படின்ற. என்ன செய்ய? ஆயத்தமாகி. ஆமாம், பல்லு விளக்காம அப்படியே ஒரு ஸ்மெல்லோட போய் ஆண்டர்கிட்ட உட்காராதீங்க ப்ளீஸ். நான் சொல்கிறது கேளுங்க. ஒரு மனுஷனை கூட நம்ம அப்படி பார்த்து பேச மாட்டோம்ல, ஒரு பரலோக தெய்வம் அவர். ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், எதுக்கு காத்து கிடக்கிறோம்? ரட்சிப்புக்கு காத்து கிடக்கிறோம். ரட்சிப்பு 25:5 சொல்லுது சங்கீதம், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் நான் காத்திருக்கிறேன். சங்கீதம் 84:10 சொல்லுது, 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். காத்திருக்கிற ஒரு பிள்ளைகள் தேவ சமூகத்தில் காத்து கிடக்கணும். மீட்டிங் என்னோட வந்தாங்கன்னா பிள்ளைங்க பாவம் தான். சாயங்காலம் 4:30 மணி ஆகிட்டுனா வெளில தள்ளி கதவை சாத்திடுவான். உண்மையாக சொல்கிறேன். ஏபி வில்லியம்ஸ் வருவாங்க, ஜெனித் வருவாங்க. என்ன செய்வேன்? 4:30க்கெலாம் கிளம்பு வெளில ஓடுன்னு வெளில தட்டி விட்டு என்ன செஞ்சுருவேன்? அதுக்கு முன்னாடி அவங்க பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு கிளம்பி ரெடியாக இன்னும் மீட்டிங்கு 4 மணிக்கு மேலே ரூமை திறக்க மாட்டான். ஏன்? ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காந்துருவான் அப்படியே. ஆமென் சொல்லுங்களேன். அதோட 6:30 மணி 6:45 ரெடியாகி அப்படியே ரூமை திறப்பேன். உள்ளே வருவாங்க, ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டேஜுக்கு போனால் சும்மா ஜகன்னு அப்பா வருவார். அப்படின்னு சொல்லுங்களேன். காத்திருக்கணும். காத்திருந்து வேலன் அடைவே, கழுகு போல பரப்பே. சொல்லுங்க. ஆகத்தின் குஞ்சு நான் அல்ல. நம்ம யாரு? சிங்கத்தின் குட்டி நானே, காத்திருந்து வேலன் அடைவே. உண்மையாவா? கழுகு போல பரப்பே, காகத்தின் குஞ்சு நான் அல்ல. சொல்லுங்க. சிங்கத்தின் குட்டி நானே, ஆராதனை 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 ஆராதனை. சொல்லு. கழுகு போல பரப்பே. சொல்லுங்க எல்லாரும். காகத்தின் குஞ்சு நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே, காத்திருந்து வேலன் அடைவே. உண்மையாவா? கழுகு நீ பறக்கணும். காகத்தின் குஞ்சு நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே, ஆரா
ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் வாயை திறந்து ஆராதனை ஆராதனை. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வாகுமா? உயிரின் மூச்சே நீயாவா? உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் மூச்சே உண்மையின் வழியே நீயாவாய். உயிர் நீயாவாய். உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். காத்திருந்து வேலன் அடைவே. சொல்லுங்க. கழுகு போல பரப்பே. சொல்லுங்களேன். காகத்தின் குஞ்சு நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே. காத்திருந்து வேலன் அடைவே. கழுகு போல பரப்பே. காகத்தின் குஞ்சு நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. காத்திருங்க, தேவ சமூகத்தில் காத்திருங்க. அது நல்லது. அது நம்மை பலப்படுத்தும், அது நம்மை திடமாய் மாற்றும். காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டு வெளியில வந்தீங்கன்னு வச்சிங்களேன், அவ்வளோ ஒரு பெரிய பவராக இருக்கும் நமக்கு. ஸ்பிரிட்லையும் சரி, அது சோல்லையும் சரி, அது பாடியிலையும் சரி. ஆமாம், அது ஆவியில், ஆன்மாவில், சரீரத்தில் அது அவ்வளோ ஒரு பெரிய பலனாக இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. காத்து கிடங்க, தேவ சமூகத்தில் காத்து கிடங்க. ஆமேன். எதுக்கோ இந்த உலகத்தில் காத்து கிடக்கிறோம்ல, யாருக்கோ காத்து கிடக்கிறோம். தம்பிமாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு வாசலில் காத்து கிடப்பாங்க. ஆமாம், எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், சின்ன வயசாக இருக்கும் போதுலேருந்தே எங்கள் அப்பா சொல்லுவார், ஆவதும் பெண்ணாலேடா மனுஷன், அழிவதும் பெண்ணாலேயும் பாரு. எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து என்கிட்ட சொல்லுவார் அடிக்கடி. அது என்னன்னு தெரியல, என்னை பார்த்து தான் சொல்லுவார். சோத்திரம், நான் ரொம்ப அழகாக இருக்கிறதுனால சொல்லுவாரான்னு தெரியல. ஆமாம், சொல்லுவார், ஆவதும் பெண்ணாலே மனுஷன், அழிவதும் என்னாலே. காத்து கிடக்கிறோம், எதுக்கோ காத்து கிடக்கிறோம். கண்ட காரியங்களுக்காக கோச்சிக்காதீங்க, கண்ட நாய்களுக்காக காத்து கிடக்கிறோம். ஆமாம், ஒரு யூத சிங்கத்துக்காக, யூத குல ராஜாவுக்காக காத்து கிடங்க. காத்திருக்கிற உங்களை அவர் மகிமையாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சரி, ஒரு காரியத்தை நான் சொல்லவா? ஒரு மனுஷனை குறித்து சொல்றேன், உங்களுக்கு புரியும். இந்த காத்திருத்தலுடைய அவசியம் என்னன்னு புரியும். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை படிங்கப்பா. சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா, நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற. நல்லா கவனிங்க. சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து. யாருடைய தலையின் மேல் வார்த்தான்? நான் ஒரு 3 பாயிண்ட் தான் சொல்ல போறேன். ஒரு கேரக்டர் காட்டுவேன், ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் உங்களை தொடுவார், அற்புதம் செய்வார், நீங்க சமாதானமா சாப்பிட்டு வீட்டுக்கு போங்க. சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவனை அபிஷேகம் பண்ணினார். சொல்லுங்க வாய் திறந்து. யார யார யார? சரி, செஞ்சது யாரு?
அந்த மனுஷன் யாரு? சாமுவேல் தான். அந்த மனுஷன் யாரு? அவனுடைய டெஸ்டினேஷன் என்ன? அவனுடைய ஒன் ஆஃப் த ப்ராஃபட் அவன். ஆமென் சொல்லுங்களேன். அவன் இஸ்ரவேலிலே மிகப்பெரிய தீர்க்கதரிசி, மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசிட்ட கர்த்தர் சொல்றாரு, நீ போய் சவுல அனாயிட் பண்ணிடாங்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற அபிஷேகத்துக்கும் அன்னைக்கு இருக்கிற அபிஷேகத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அந்த ஒரு மனுஷன் மேல அந்த தைல கொம்பை உடைத்து அந்த குப்பி அதை உடைச்சு அப்படி ஊத்துனாங்கன்னா அந்த வீடே நறுமணம் ஆயிடும், அந்த தெருவே நறுமணம் ஆயிடும். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ எல்லாருக்குமே தெரியும், அவன் அந்த இடத்த விட்டு போகும்போது வரும்போதெல்லாம் அந்த அனாயிண்டட் ஆயிலுடைய ஸ்மெல் வந்து அந்த ஏரியாவில் எல்லாருக்குமே தெரியும், பிரத்யட்சமா தெரியும். அப்போ போறவங்க வரவங்க எல்லாரும் பேசிப்பாங்க, இவன் கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். சொல்ல புரியுதுங்களா? ஆமா, சுதந்திரத்தின் மேல் கர்த்தர் தலைவனாக உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். சவுலுடைய கேரக்டர் நான் சொல்றேன். சுதந்திரத்தின் மேல் கர்த்தர் அவனை தலைவனாக அபிஷேகம் பண்ணினார். முதல்ல அபிஷேகம் அவன் மேல் இருந்தது. சொல்லுங்க வாய் திறந்து. இந்த மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணுப்பா. தலைவனாக அவனை என்ன பண்ணார்? கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அவன் மேல தேவனுடைய அனாயிண்டிங் இருந்தது. ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது நான் காட்டுறேன், 6ஆம் வசனத்துக்கு வாங்களேன். கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி நீ வேறு மனுஷனாய் மாறுவாய். அவன் மேலே கர்த்தருடைய வாக்கு தத்தம் இருந்தது. புரியுதா நான் சொல்றது? அபிஷேகம் இருந்தது. இரண்டாவது அவன் மேல் வாக்கு தத்தம் இருந்தது. அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள்லாம் உங்களுக்கு தான் அந்த வார்த்தை, அபிஷேகம் இருக்குன்னு அசால்ட்டா இருக்காத. உன் மேல ஒரு வாக்கு தத்தம் இருக்கு. ஆமென். அவன் மேல தேவனுடைய அபிஷேகம் இருந்தது, அவன் மேல தேவனுடைய வார்த்தை இருந்தது. ஆமென். புரியுதா நான் சொல்றது? 7வது வசனம் படிச்சீங்கன்னா, இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்திற்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். கடவுள் கூடவே இருந்தார். சொல்லுங்க சொல்லுங்க வாய் திறந்து. கடவுள் கூடவே இருந்தார். யார் கூட? சவுல் கூட. அபிஷேகம் இருந்தது, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருந்தது, கடவுளே அவனோடு கூட இருக்கிறார், அவன் மேல் ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்ல புரியுதா? புரியுதா நான் சொல்றது? அபிஷேகம் இருக்கு. தள்ள கை வச்சு, என் மேல அபிஷேகம் இருக்கு, என் மேல வாக்குத்தத்தம் இருக்கு, என்னோட கடவுளே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. 9ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. எப்படி? அன்றைய தினமே நேரிட்டது. அன்னைக்கே நேரிடுது. ஒரு 4 மாசம் 5 மாசம் கழிச்சு இல்ல, அன்னைக்கே நேரிடுது. ஆமென். ஒரு டிசம்பர் மாசம் உங்களுக்கு ஒரு ப்ராபசிஸ் பண்றேன். டிசம்பர் மாசம் டேட் 22 குறிச்சு வச்சுக்கோங்க. கர்த்தர் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிச்சுவார். ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிக்கணும். வாக்குத்தத்தம் இருக்கு, அடையாளம் இருக்கு, அபிஷேகம் இருக்கு, உத்தரவாதம் இருக்கு, கர்த்தர் கூடவே போறாரு. நான் சொல்ல புரியுதா? கடவுள் கூடவே இருக்கிறார் இல்ல? ஆனா இவ்வளவு காரியத்தை கொடுத்த அறிவிப்பு இருந்தது, திட்டம் இருந்தது, பிளான் இருந்தது, எல்லாமே இவன் மேல இருந்தாலும் கூட இங்கே சாமுவேல் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி சவுலை அங்கே நிர்பந்திக்கிறார். என்ன சொன்னார் தெரியுமா? 8ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, சாமுவேலை விட்டு 8ஆம் வசனம் படிமா, நீ எனக்கு முன்னே போய் இறங்கி போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படி நான் உன்னிடத்தில் வருவேன். ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் உன் கூட வருவேன். பலி கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? பலி கொடுக்கணும்பா. பலி கொடுக்க போறோம். அதனால இப்போ உன் மேல அபிஷேகம் இருக்குப்பா, வார்த்தை இருக்குப்பா, கர்த்தர் இருக்காருப்பா, எல்லாமே அன்னைக்கே நிறைவேறுது. எல்லாமே அன்னைக்கே நிறைவேறும். உடனே நடக்கும். உடனே நடந்துட்டா நமக்கு எப்படி இருக்கும்? பரவாயில்லையே, கடவுள் நம்மளோட இருக்கிறாள்லையே, பயங்கரமான கடவுள் ஆச்சு அவரு அப்படிலாம் நினைப்போம்ல. அப்போ எல்லாமே அன்னைக்கு நடக்குது, அப்பப்ப கடவுள் செய்யறாரு. ஆனா ஒரு காரியத்தை சாமுவேல் சொல்லி அனுப்புறாரு, நான் உன்னிடத்துல வருவேன்,
உன்னிடத்துல நான் வந்த பிறகு ஒன்ன வச்சுக்கிட்டு நானே கடவுளுக்காக ஒரு பலியை கொடுக்க போறேன். ஆமென். நீ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நீ போய் 7 நாள் காத்துரு. என்ன சொன்னாராங்க? என்ன சொன்னாரு? நீ போய் 7 நாள் காத்துரு. இப்ப பக்கத்துல கையை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க, எல்லாம் இருந்தாலும் காத்திருந்தாதான் எல்லாத்துக்கும் ஒரு வெற்றியை நீ பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். காத்திருக்கிறது கிடையாது. தேவ சமூகத்தில் காத்திரு. அபிஷேகம் இருக்குன்னு அண்ணன் பிரிமாங்க சோத்திரம். ஆமென் சொல்லுங்க. இல்லையா? வார்த்தை பயங்கரமா பேசுவாரு, பயங்கரமா பேசுறாரு, நீ தான் பயங்கரமா பேசுறிய, அப்புறம் ஏன் பேய் ஆட மாட்டுதுங்க? சொல்ல புரியுதுங்களா இல்லையா? ஒரு மினிஸ்ட்ரி அப்படின்னா என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஊழியம் எப்படின்றது என்னன்னா, அந்த ஊழியத்தில் வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறதுக்கு ஈக்குவலா அந்த இடத்துல ஜனங்கள் விடுதலை அடையணும், ஜனங்கள் அற்புதங்களை அடையாளங்களை பார்க்கணும். அதுதான் மினிஸ்ட்ரி. இல்லை என்றால் இவர்கள் ஒரு பேச்சாளர்கள், அவ்வளவுதான். நான் சொல்ல புரியுதா? நான் சொல்ல புரியுதா? திண்டுக்கல் லியோனி மாதிரி, சாலமன் பாப்பையா மாதிரி, வைகோ மாதிரி, இன்னும் சொல்றது நாஞ்சில் சம்பத்து மாதிரி நீ ஒரு ஸ்பீச்சர், அவ்வளவுதான். ஆனா தேவனுடைய மனுஷன் ஒரு இடத்துக்கு வர்றான் அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஒரு பெரிய அசைவை அவர்கள், அந்த ஜனங்கள், அந்த பட்டணத்தார் பார்க்க ஆரம்பிப்பார்கள். சொல்ல புரியுதுங்களா? அப்ப நல்லா கவனிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் அபிஷேகம் இருக்கு, வாக்குத்தத்தம் இருக்கு, உத்தரவாதம் இருக்கு, எல்லாம் நிறைவேறுகிற ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது ஒரு லக்கி பர்சனா நீ இருக்கிற. ஆனாலும் கடவுள் உங்கள்கிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறது 7 நாள் எனக்காக நீ காத்திருக்க வேண்டும். ஒரு மொத்தத்துக்கு 30 நாள்ல 7 நாளாவது, ஒரு வாரத்துக்கு 2 நாளாவது நீங்கள் உபவாசம் இருந்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில தெய்வம் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப காத்திருத்தலுடைய அவசியத்தை சவுலுக்கு சாமுவேல் அறிவுறுத்தினார். அதுக்கு பிறகு நான் பார்க்கிறேங்க, சவுல் எங்கேயுமே காத்து இல்லை, அதனால தான் அவன் விழுந்து போயிட்டான். ஒவ்வொரு நாளும் நீங்க அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கணும். பிசாசு ஒவ்வொரு நாளும் புது யுக்திகளை உங்க மேல அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கிறான். அவன் எவனை விழுங்கலாமோ வென்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடுறான். அப்படின்னா இது ஒவ்வொரு நாளும் நடக்குது. நாராதன் இப்ப கூட நடக்கும். அப்படியே 8 இருந்து ஒரு அக்கினியை போடுவான் தூக்கி, அக்னி ஆஸ்திரங்கள் பேரு, வேவ்ஸ். ஒரு ஒரு அலைக்கற்றை உங்க மேல அனுப்புவான். அது போன்ல வரும் அல்லது வாட்ஸ்அப்ல. அதனால தான் நான் பிரேயர் உள்ள இங்க இல்ல எங்கேயும் சரி பிரேயர் உள்ள வந்தனா என் போன் வந்து ஃபிளைட் மோட் போயிடும். 2 வச்சிருக்கேன், நான் 3 போன் வச்சிருப்பேன் கையில். எப்பயும் 3மே ஃபிளைட் மோட்ல தான் இருக்கும். நீ எத்தனை மணி நேரம் பிரசங்கம் பண்ணா செல்லு அப்படி ஒன்று நான் பெரிய பில்லா கிடையாது, டாட்டா கிடையாது. என் பிஸ்னஸே பரலோக ராஜாவுக்கு வேலை செய்யறது தான் அப்படின்னு சொல்லுங்களேன். என் வேலையே அதுதான். அதை விட்டுட்டு நான் மனுஷனோட பேசி என்ன பண்ண போறேன்? சொல்ல புரியுதுங்களா? ஐயா உங்க நம்பர் சுவிட்ச் ஆஃப். ஆமா சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கும். நான் ப்ரேயர்ல இருந்தா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன், அப்படிதான் சொல்லுவேன். நல்லா கேட்டீங்க. இங்க வந்து தான் கொட 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 நடிக்கும். அப்படி எடுப்பாங்க. அம்மாவுக்கு ஆஃப் பண்ண கூட தெரியாது. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன், தொட்டு தூக்கி விட ஃப்ளைட் மோடு போட்டு விட ஓடோடி வந்தி. அம்மன் சொல்லுங்களேன். ஆமா பல பிரச்சனைகள். நல்லா கவனிக்கணும். காத்திருக்கிற அனுபவம் நம்முடைய லைஃப்ல இல்லாட்டினா நான் சொல்றேங்க, உங்களுடைய லைஃப்ல தேவன் வச்ச திட்டத்தை உங்களால பார்க்கவே முடியாது. பக்கத்தில் கை பிடிங்க. அண்ணா ஒன்றை தான் பேசுகிறார், பிரதர் ஒன்றை தான் பேசுகிறார், தம்பி ஒன்றை தான் பேசுது, இல்லை சார் ஒன்றை தான் பேசுகிறார், இல்லை பாஸ்டர் எப்படி வேணாலும் வச்சுக்கோ, இல்லை என் பேரை சொல்லி கூட இந்த ஹென்ரி சாமுவேல் ஒன்றை தான் பேசுகிறேன்னு சொல்லு, ஒன்றும் தப்பே கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் இருந்தோம். எனக்கு இந்த வசனத்தை படிக்கும் ஆச்சரியமா இருந்தது. எல்லாம் இருக்கு. சொன்னாரு சாமுவேலை போய் காத்து இருக்க சொல்லுப்பா, காத்துரு. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் இனிமே காத்திருக்க போறீங்க? காத்திராம ஒரு காரியம் தயவு செய்து சொல்றேன் செய்யவே செய்யாது. ஒரு வீடு ஒரு பொருள் வாங்குறதுனா கூட வெயிட் பண்ணுங்க. விசுவாசத்தினால் வராத யாவும் அது பாவம். விசுவாசத்தினால் வராத யாவும் அது பாவம். ஒரு எங்க வீட்டுக்கு ஒரு டியூப் வாங்கி கொடுக்குறதுனா கூட என் மனைவி 1 வாரம் சொல்லணும் அதை எனக்கு. அதுக்காக ரொம்ப கடினமான மனுஷன் கிடையாது, நான் கடினமான மனுஷன் கிடையாது. ஆனால் ஒன்று வாங்கி கொடுத்தா ஸ்டாண்டர்டாக இருக்கிற மாதிரி வாங்கி கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். அந்த 1 வாரம் ஜெபம் பண்ணுவேன்.
அன்றே இந்த பொருளை நான் வாங்கலான்னு இருக்கிறேன், ஆசீர்வதிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுங்களேன். நீ அது மாதிரி செஞ்சு பாரு, நீ அது மாதிரி செஞ்சு பாரு, உங்கள் குடும்பத்தில் ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும். எந்திரிமா, இந்த அம்மா உன் பேர் என்ன? ரேணுகா. இவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இவங்க நம்ம பெத்லஹேம் சர்ச் பிலிவர், பொறையார் பெத்லஹேம் சர்ச் பிலிவர். இவங்க உட்காருங்கம்மா. ஒரு நாள் நான் எங்கேயோ போயிட்டு வரேன், எங்கேயோ நைட்டு போயிட்டு ப்ரேயருக்கு போயிட்டு நைட்டு விடிய காலையில் தான், சனிக்கிழமை காலைல விடிய காலையில் தான் நான் வீட்டுக்கே வந்தேன். 2:30 மணி 3 மணி தான் வந்தேன். என் மனைவியும் அதே மாதிரி இப்போ சேர்ந்துருச்சு. காலைல 8 மணிக்கெலாம் எந்திரிங்க 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 எந்திரிங்க. தூங்குனது பார்த்து இந்த சின்ன குழந்தைகளை புட்டிமா வடிச்சு கூட்டு போவாங்க தெரியுமா? இந்த சின்ன குழந்தையில காலைல எந்திரிக்க முடியாது, எல்கேஜி யூகேஜி பிள்ளைல அடிச்சு தூக்கி அடிச்சு வெந்நீர் அள்ளி ஊற்றி தலையை தொட்டி விட்டு புட்டிமா வடிச்சு அப்படி தான் என்ன அந்த சர்ச்சைக்கு கூட்டு போணுச்சு. அன்னைக்கு ஏறி காரில் ஏறி உட்காந்துட்டேன். நான் கடைசியாக சேரில் உட்காந்துருந்தேன். இந்த அம்மா பேய் பிடிச்சி ஒரு இடத்துல ஆடிக்கிட்டு இருந்திருக்கு. ஆட்டம்னா செம்ம ஆட்டம். அது எந்த சர்ச்சுக்கு உள்ள என்ன ஒரு அண்ணா நகர் டிஎல்சி சர்ச்சில் செம்ம ஆட்டம். இருக்கிற சர்ச்சு உள்ள இருக்கிற எல்லா பேரையும் விரட்டி விட்டு இந்த அம்மா ஒத்த சிங்கம் உள்ள கதவெல்லாம் லாக் பண்ணி கயிறை போட்டு கட்டி வச்சிருக்கானுவா. யாரோ என்னமோ பண்ணி பார்த்து எல்லாரும் என்னன்னு கேட்டிருக்கு. இந்த அம்மா ஆளை பார்த்தீங்களா இல்லை, எத்தனோண்டு இருக்கு. நான் போய் இப்படி உட்காந்து எங்கள் ஐயர் பிரசங்கம் பண்ணி தூக்கம் வந்துட்டு, என்ன மெர்சிக்கா தானே பேர், என்ன கிரேஸ் அக்கா. எங்கள் ஐயர் கடுமையாக பிரசங்கம் பண்ணி தூக்கம் வந்துட்டுங்க, டயர்டு வேற. அப்படியே உட்காந்துருக்கேன். பின்னாடியே ஒரு தம்பி வந்தான், இப்படி என்னை தொட்டான். யாராவது தொட்டது, ஆண்டவர் தொட்டாரோ. திரும்பி பார்த்தேன், கண்ணுங்கரேன்னு கருப்பாக பயங்கரமாக ஒரு தம்பி நின்னான். என்னடா தம்பிண்ண? அண்ணன் கொஞ்சம் வாங்கண்ணா. வெளில வந்தேன். என்னன்னு, ஒரு அக்காவுக்கு பேய் பிடிச்சிட்டு படுத்து எடுக்குது. எவனுமே சர்ச்சுக்குள்ளே போக முடியல, எல்லாம் சர்ச்சை திறந்து வெளில நிற்கிறானுவா. இந்த அக்கா மட்டும் சிங்கிளாக உள்ளே உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. என்ன ஊர்றானா அண்ணா நகர். போன 2 செகண்ட் கூட இல்லைங்க, அந்த அம்மாக்குள்ள இருந்து ஆவி ஓடி போச்சு. அன்னையிலிருந்து இந்த வாக்குத்தத்த கூட்டத்துக்கு வர ஆரம்பிக்குது. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டு வர. கையை தட்டுங்களேன். நல்லா கவனிக்கணும். நம்ம காத்திருக்கிறதுனால நம்ம மட்டும் ஆசீர்வதிக்கப்படுறது இல்லை, நம்முடைய உறவுகள், நம்முடைய நண்பர்கள், நம்ம கிராமம், நம்முடைய வார்டு, நம்முடைய பட்டணங்கள் ஆசீர்வதிக்கப்படுது. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அபிஷேகம் இருக்கு, வார்த்தை இருக்கு, தீர்க்க தரிசனம் வந்துட்டுங்க. தீர்க்க தரிசனம் வந்துட்டு எப்பா விதை தான் விழுந்துருக்கு. அது முளைக்கணும்னா தண்ணி ஊற்றணும், உரம் வைக்கணும், நல்ல மண்ணை கிளறி விடணும். அது வெளியில வரும்போது அதை நீ கவனிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த வார்த்தைங்கிறது விதை, அது முளைக்கணும்னா, அது வேறு ஊன்றணும்னா, அது தேவ சமூகத்தில் வெளியில வரணும்னா நீ காத்திருக்க வேண்டியது அவசியம். எத்தனை பேரோட அப்பா பேசுறாங்க? சிமியோனுங்கிற தாத்தா காத்திருந்தார். ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டதுன்னாரு. 84 வயசு, எபோ 84 இயர்ஸ் ஓல்டு கிழவி தேவாலயத்தில் உட்காந்து உபவாசம் பண்ணி ஆண்டவர்கிட்ட காத்து கடந்துச்சான். கர்த்தரை அந்த அம்மா பார்த்துச்சின்னு பைபிள் சொல்லுது. அப்படின்னு சொல்லுங்களேன். காத்திருக்கிறதோடைய பெனிஃபிட் அது வேற லெவல்ல இருக்கும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம், நீங்கள் போய் எருசலேமில் எனக்காக காத்திருங்கள்னாரு. சீஷர்கள் போய் காத்து கடந்தாங்க. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வந்துச்சு, பெந்தெகோஸ்தே நாள் என்னும் அந்த நாளிலே வானத்திலிருந்து சடிதியாய் அக்கினி இறங்கி அவ்வளோ பேரை தொட்டச்சு. அந்த சீஷர்கள் எங்கும் பிரசங்கம் பண்ணாங்க, அற்புத அடையாளம் நடந்தது. அன்றைக்கு நடந்த எழுப்புதல் தான் உண்மையான எழுப்புதல். ஆமென் சொல்லுங்க. தேவன் நிச்சயித்திருக்கிற அந்த இடத்துக்கு வந்து காத்து கிடங்க, காத்து கிடங்க. அதுல பிசி காட்டாதீங்க, பிசி காட்டாதீங்க. ஆமா, பிசி காட்டுவோம். நிறைய பேர் வாழ்க்கை பிசு பிசுத்துப்படும், வாழ்க்கை பிசு பிசுத்துறோம். ஆமென் சொல்லுங்களேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். உள்ளம் எல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னால கண்ணு கலங்குது, கத்தாவும் அன்பை நினைக்குது, தன்னால கண்ணு கலங்குது, கத்தாவும் அன்பை நினைக்குது. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீர, என்னை அல்லவனாக்கி அல்லையில் வைத்து. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை, என்னை நல்லவனாக்கி
உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை, உள்ளமெல்லாம் உருகுதையா, தன்னாலே கண்ணு கலங்குது, தன்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவும் அன்பை நினைக்குது. கை தட்டி பாடுவோமா? கருவில நாதையானே தெருவினில் நான் கிடந்தேன், கருவில நாதையானே தெருவினில் நான் கிடந்தேன், அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே, அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே, உந்தனின் நன்மை நான் என்னவென்று சொல்லுவே, உந்தனின் நன்மை நான் என்னவென்று சொல்லுவே, அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்றும் துதிப்பேன், அதிசயமே உம்மை நான் என்றும் துதிப்பேன். இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்துக் கொண்டீரே. கைதடி. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, என்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவும் அன்பை நினைக்குது, என்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவும் உண்மை நினைக்குது. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்துக் கொண்டீரே. ஐயா தட்டி. தேற்றிட ஒருவர் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை, தேற்றிட ஒருவர் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை, தூற்றிட பலருண்டு, சேற்றை வீசும் மனிதருண்டு, ஏற்றிடும் என் விளக்கை ஏற்றும் இந்த தெய்வமே, ஏற்றிடும் என் விளக்கை ஏற்றும் இந்த தெய்வமே. சற்பரனே பொற்பரனே உம்மை நான் என்றும் துதிப்பேன், சற்பரனே பொற்பரனே உம்மை நான் என்றும் துதிப்பேன். இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீர, என்னை அன்னை வைத்துக் கொண்டீர. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவும் அன்பை நினைக்குது. சொல்லுங்க. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவும் அன்பை நினைக்குது, தன்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவும் அன்பை நினைக்குது. சொல்லுங்க. இந்த தெல்லு பூச்சிக்கு நான்லாம் நிறைய நேரம் நினைப்பேன், எனக்காப்பா இந்த வாழ்க்கை. நான் நிறைய நேரம் நினைப்பேன். ஏன்னா எங்களுடைய பழைய நிலைமையெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். பிச்சைக்காரனை போல ரோட்டில் நிற்கும் போது தான் இயேசு சொன்னார், நீ என் ஊழியத்தை செய்வ,
நான் உன்னை தீர்க்கதரிசியா பயன்படுத்துவேன். தீர்க்கதரிசினா என்னன்னே தெரியாது, தீர்க்க தரிசனம்னா என்னன்னே தெரியாது. போகிற இடத்துலலாம் கர்த்தர் சொன்னதை செஞ்சு முடிக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை என்னை நல்லவனாக்கி அல்ல. தேவன் ஒன்று இருக்கிற காசு பணத்தை பார்க்கலங்க, ஒன்று இருக்கிற சொத்து சுகத்தை அவர் பார்க்கல. அவருக்காக கொடுக்கிறவனுடைய உள்ளம், உன் இருதயம். சுத்தமானவனுக்கு எல்லாம் சுத்தமா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அவரை தேடுங்க, அவரையே நம்புங்க, அவரையே நேசிங்க. ஆமென் சொல்லுங்களேன். எந்த சூழ்நிலை ஆனாலும் சரிதான், அவரை நீங்க விட்டு கொடுக்காதீங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்ல ஏழை. சொல்லுங்க, அப்படியே தள்ள கைவிங்க. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை இயேசப்பா கொடுத்திருக்கிறாரு. நான் காத்திருக்கிறேன், நான் காத்திருந்த நான் பலன் அடைவேன். என் வாழ்க்கையில ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார், என் வாழ்க்கையில மேன்மையை கர்த்தர் கொடுப்பார், என் வாழ்க்கையில மேன்மையை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்கிருந்து எடுப்பாங்க. கர்த்தர் நல்லவர். அடுத்தது பார்க்கலாம். ஏசாயா 40:31. கொஞ்சம் வாசிங்க, குயிக்கா போவோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். இப்ப சொல்லுங்க, நான் இளைப்படைய மாட்டேன். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இளைப்பு இல்லை. நம்முடைய பக்கத்துல கையை பிடிச்சு கொள்ளுங்க, அவங்க தோல்ல கையை வை, அப்படி தட்டி முதுகுல தட்டுங்க பார்க்கலாம். இளைப்பு இல்லை. உற்சாகப்படுத்துங்க, அடுத்தவங்களை உற்சாகப்படுத்தணும், அதுதான் நல்லா இருக்கும். இளைப்படைய மாட்டாய். இளைப்பு சத்துரு கொடுப்பது, ஜெயம் கர்த்தர் கொடுப்பது. ஏசாயா 40:31 அதுதான் சொல்லுகிறது. எபிரேயர் 12:3 சொல்லுது, நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரே நினைச்சுக்கோங்க, அவரே நினைச்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒரு விபரீதங்கள், நம்முடைய வாழ்க்கையில ஒரு சோர்வு, நம்முடைய வாழ்க்கையில ஒரு இளைப்பு வருது அப்படின்னா, ஆல்ரெடி இளைப்பை என் சோர்வை சந்தித்த ஒருவர் இருக்கிறார். அவர் அப்படியே விட்டுட்டு போக மாட்டாரு, நமக்கு உதவி செய்யும்படி இறங்கி வருவார், நமக்கு உதவி செய்யும்படி இறங்கி வருவார். நான் சொல்றேன், ப்ராஃபட்டிக்கலா சொல்றேன், தம்பி தங்கச்சி, இளைப்படைய மாட்டாய். உன் வாழ்க்கையில இளைப்பு இல்லை. இளைப்பை கொடுத்தவனுக்கு இனி இளைப்பு வரப்போகிறது. ஆமென் சொல்லி கையை தட்டுங்களேன். இளைப்பை கொடுத்தவனுக்கு இளைப்பு வரும். யோபு 3:26 சொல்றாரு. யோபு சொல்றாரு, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை. அந்த யோபு 42:10 படிச்சீங்கன்னா 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன் பைபிள்ல எழுதியிருக்கு. அப்ப இளைப்பு கிடையாது நம்முடைய வாழ்க்கையில. இளைப்புக்கு ஏற்ற பெனிஃபிட் அறுக்க நம்ம வந்திருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையில இளைப்புக்கு ஏற்ற ஒரு பெனிஃபிட். அன்னைக்கு சாமி புள்ள அப்பா வீட்டுக்கு ஜபத்துக்கு போன, அவருடைய 76வது பிறந்த நாளுக்காக வீட்டில் ஒரு ப்ரேயர் வச்சிருந்தாங்க, போயிருந்தேன். பைபிள் படிச்சுட்டு இருக்க, என்ன வார்த்தையை கொடுக்கலாம், ஆல்ரெடி அவங்களுக்கு நான் எடுத்து வச்ச செய்தி ஒண்ணு. திடீர்னு ஆண்டவர் சொன்னார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன்னு போய் சொல்லுடானார். அந்த பிரசங்கத்தை பண்ணி முடிச்சா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க அங்கிருந்து. 2-3 நாளா அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாரா, இந்த பிள்ளைக்கு வருகிற 20ஆம் தேதி கல்யாணம். அந்த பிள்ளைக்காக அவர் ஜெபம், அவர் அழுதாராம். எப்படின்னா, நீ 20 நாள் இருக்காமா, நான் அது வரைக்கும் உயிரோட இருப்பேன்னு அழுதுருக்கிறாரு. மனுஷன் தலையணையில கண்ணீர் பட்டிருக்கு, அந்த கண்ணீர் பரலோகம் போய் என்கிட்ட வந்துருச்சு. கர்த்தர் சொன்னாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன்னு சொல்லு, உன் கண்ணீரை கண்டேன்னு சொல்லுடான்னாரு. எப்படி எவ்வளவு அழகுள்ள தெய்வம், தெய்வத்தை கையை தட்டி எவ்வளவு அழகு தெரியுமா? நீங்க நினைக்கிறீங்க, நம்ம நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில இழைச்சு போயிட்டோம், நம்முடைய வாழ்க்கையில நம்ம சோர்ந்து போயிட்டோம். நான் எப்பயுமே இப்படியே தான் இருப்பேன், நீங்களாம் பார்த்துருப்பீங்க. நான் எப்பயுமே இப்படி தான் இருப்பேன். நான் யார்ட்டையும் நான் கூணு கும்பிடு போட மாட்டேன், காணிக்கைக்கு பிரசங்கம் பண்ண மாட்டேன், காணிக்கை கிட்ட நான் போக மாட்டேன். 29 வருஷம் உலகத்தில் எங்கெங்கயோ போயிட்டு வந்துட்டேன். இது வரைக்கும் ஆஃபரிங் எனக்கு இவ்வளவு கொடுங்க நான் பேரம் பேசி போனதே கிடையாது. ஏன் தெரியுமா? என்னை அழைத்தவர் அவர் என்னை பார்த்துப்பாரு. ஆமென் சொல்லுங்களேன். இது வரைக்கும் இவங்க காணிக்க நிறைய கொடுக்குறாங்க, ஐயோ இவங்க போயிட்டாங்கண்ணா, போனா போயிட்டு போ, நீ போனா இன்னும் 4 சைபர் சேர்ந்து உள்ள வரும். சைபரை தானே இங்க பவரா மாத்துறாரு. என்ன ஆல்பர்ட், நாங்கள் சொல்றது கரெக்டா இல்லையா? பல சைபருக்கு முன்னாடி தான்
நம்பர் 1ஐயோ 2ஐயோ 3ஐயோ போட்டு இங்க பவரை மாத்துறார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இளைப்பு இல்லை, இளைப்பு இல்லை. வேதம் சொல்லுது, எஸ்ஐயா 14:4-5 கொஞ்சம் வாசிங்களேன். நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, நீ ஒடுங்கினவன் ஒழிந்து போனானே, பொன்னகரே ஒழிந்து போயிற்றே, பொன்னகரே ஒழிந்து போயிற்றே, கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டாரே. அடுத்த வசனம், உக்கிரம் கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பார் இல்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறானே. அதுக்கு பிறகு படிங்க, பூமி இளைப்பாறும், பூமி முழுதும் இளைப்பாரி, பூமி இளைப்பாறும். சில விஷயங்கள் ஒழியும் பொழுது, சில விஷயங்கள் முறிக்கப்படும் பொழுது, சில விஷயங்கள் அங்கேருந்து பிடுங்கி எரியப்படும் பொழுது, நான் சொல்றேன் உங்களுக்குள்ள இளைப்பாறுதல் வரும். சொல்றேன், நிறைய பேர் புரியலன்னு நினைக்கிறேன். வயிற்று வலி மாறப்போகுதுன்னு அர்த்தம், நெஞ்சு வலி மாறப்போகுதுன்னு அர்த்தம், தலைவலி மாறப்போகுதுன்னு அர்த்தம், முழங்கால் வலி மாறப்போகுதுன்னு அர்த்தம், நர்வ் ப்ராப்ளம் சரியாக போகுதுன்னு அர்த்தம், போன் பிரச்சனை சரியாக போகுதுன்னு அர்த்தம். நீங்க இப்படியே உட்காந்தீங்கன்னா முதல்ல நீங்க வாயை திறக்க போறீங்கன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. ஊமையான ஆவிகள் எல்லாம் ஓட போகுதுன்னு அர்த்தம். கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. சில பாபிலோன் காரியங்கள் அழிக்கப்படும் பொழுது யாருக்கு சொன்னார் தெரியுமா? யாக்கோபுக்கு இறங்கி சொல்கிறார். முதல் வசனம் படிங்க. யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டார். இந்த யாக்கோபுக்கு விரோதமான, இஸ்ரவேலுக்கு விரோதமான ஒரு பாபிலோனிய கூட்டம், ஒரு பாபிலோனிய கூட்டம், இவைகள் அந்த இஸ்ரவேலை, அந்த யாக்கோபை நெருக்கி கொண்டு அரசாண்டு கொண்டு அவருடைய காரியங்களை முறித்து கொண்டிருந்த அந்த பாபிலோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பாபிலோன்கள் ஒடுக்கப்பட போகிறது, இந்த பாபிலோனின் நுகம் முறிக்கப்பட போகிறது, இந்த பாபிலோனுடைய அந்நிய காரியங்கள் நிர்மூலமாக்கப்பட போகிறது. அதற்கு பின்பு பூமி முழுவதும் ஒரு இளைப்பாறுதல் வரப்போகிறது. இன்னும் நிறைய பேருக்கு புரியலன்னு அர்த்தம். இன்னும் நிறைய பேருக்கு புரியல. உன் குடும்பத்தை விட்டு கடன் பிரச்சனை விலக போகுதுங்கிறேன், அதுதான் ஒன் ஆஃப் த பாபிலோன். உன் குடும்பத்தை விட்டு வியாதி விலக போகுதுங்கிறேன், அதுதான் ஒன் ஆஃப் த பாபிலோன். உன் குடும்பத்தை விட்டு அந்நிய காரியங்கள், இச்சைகள், விபச்சார காரியங்கள், பேசித்தன காரியங்கள், எசபேலுடைய காரியங்கள், அத்தாலிகளுடைய ஆவிகள் உங்கள் குடும்பத்தை விட்டு, உங்க நகரை விட்டு, உங்களுடைய வம்சத்தை விட்டு வெளியேற போகுதுங்கிறேன். அதுக்கு பிறகுதான் ஒரு இளைப்பாறுதலை நீ பார்க்க முடியும். பாபிலோனை விரட்டுவது அவருடைய வேலை, உன் வியாதியை விரட்டுவது அவரோட வேலை, உன்னுடைய பிரச்சனைகளை மாற்றுவது அவருடைய வேலை, உனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பதும் அவருடைய வேலை. புரியுதா நான் சொல்றது? யாக்கோபுக்கு இறங்குறார், இஸ்ரவேலுக்கு பின்னும் இறங்குறார். ஏன்? நஞ்சு போய், ரொம்ப உடைஞ்சு போய், பிரச்சனையோட பலவீனத்தோட, பேர் தாங்க செபராஜி, ஆனா ஜபமே இல்ல. பேரு தான் சாந்தம், லைஃப்ல சாந்தமே இல்ல. பேர் தான் கிரேஸ், கிருபையே இல்ல. அவுட். பேர்ல இருக்குங்க, பேர் இருக்கு. பேரு பொன்னமா கழுத்துல வாழ்னாரு, பேரு வெள்ளாயி அட்டை கருப்பு, பேரு தங்கம்மா தகர்த்துக்க வழி இல்ல. பேரு தான் இஸ்ரேல், கடவுள் இல்ல. பிரச்சனை தான் இருக்கு உள்ள. நீ கர்த்தர் சொன்னாரு, அந்த பிரச்சனையை நான் சந்திக்க போறேன்டாங்கிறாரு. எனக்கு காத்திருக்கிறது தானே நீனு, உன்னை இலக்க வச்சவனு நான் இலக்க வைக்க போறேன்றாரு. அதுதான் இந்த இடத்துல இருக்கும். கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தை, அரசாண்டவர்களின் செங்கோலை முறித்து போட்டார். அதற்கு பிறகு பாருங்க, தேவதார் விருட்சம் முளைக்கும், லீபனோன் வரும், சந்தோஷம் வரும், விழுந்து கிடந்தது எடுத்து கட்டப்படும். நீ வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அப்போ பாபிலோனுடைய காரியங்கள் முறிக்கப்படணும், பாபிலோனுடைய காரியங்கள் முறிக்கப்படும். யார் அந்த பாபிலோன்? அதை பார்க்கணும்ல. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வாங்க பார்க்கலாம், சீக்கிரம் வாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 17ஆம் அதிகாரம், அதனுடைய 5வது வசனம். ரகசியம். மகா பாபிலோன், வேசிகளுக்குள் பாபிலோன், பூமியில் உள்ள அருவருப்பானவர்களுக்கும் தாய். எத்தனை பேர் மொபைலை கரெக்டா பயன்படுத்துறோம்? ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் இல்ல? எத்தனை பேர் மொபைலை தப்பா யூஸ் பண்றோம், கரெக்டா யூஸ் பண்றோம்? யோசனை பண்ணி பாருங்க. அப்படியே சைடில் பார்த்துட்டு அப்படி வந்துடுறோம் வெளியில. வெளியில் வந்து தோத்திரம்பா என் பாவத்தை மன்னிங்கப்பா, நான் பார்த்துட்டோம்பா, ஜாரிப்பான்னு எவ்வளோ நேரத்தில் ஜாரி போடுறேன், அப்புறம் உன்னை பூரி போட்டுருவார் ஆண்டவர். நல்லா கவனிக்கணும்.
ராத்திரி நேரத்தில் போர்வையை போத்திட்டு உள்ள உட்காந்து பார்க்குற மகா வேசி பாபிலோன். இது இருந்தா கர்த்தருடைய இளைப்பாறுதல் வராது. அதை விரட்டினா தான் இது வரும். உள்ள இருளுக்கு வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது? விக்கிரகத்திற்கும் கர்த்தருக்கும் இசைவேது. இரண்டு எஜமான்களுக்கு ஒரு மனிதன் ஊழியம் செய்ய முடியாது. எனவே ஒன்றை வெறுத்து ஒன்றை சிநேகியுங்கள், இளைப்பாறுதலுக்குள் வாழ்வீர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த வேசிகளின் தாய், இன்னைக்கு ஹோமோசெக்ஸ் உலகத்துக்குள்ள வந்துருச்சு, இன்னைக்கு லெஸ்பியன் உலகத்துக்குள்ள வந்துட்டு இதை அக்செப்ட் பண்றான். பெண்ணும் கல்யாணம் பண்ணுது, ஆணும் கல்யாணம். இது மகா பாபிலோனின் வேசித்தனம் வந்துருச்சு. வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ள வாழ்க்கை வருது. நம்முடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ராப்சர் வரும், தூக்கிடுவார் கர்த்தர் சபையை. முடிஞ்சு கதை. புரிஞ்சுக்கோங்க. போனை ஜாக்கிரதையா யூஸ் பண்ணுங்க. மற்றவர்கிட்ட பேசும்போது ஜாக்கிரதையா பேசுங்க. நல்லா கவனிக்கணும். பாபிலோன் என்பது வேசிகளின் தாய். அதே வெளிப்படுத்தின விசேஷத்துல 18:2 வாசிங்க. அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது. அது பேய்களின் குடியிருப்பு. எது? பேய்களின் குடியிருப்பு. எத்தனை பேர் வீட்டுக்குள்ள படுத்து கிடக்கும் போது ஏதாவது உருவம் நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது? சொல்லலாம் வேணாம், நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. படுத்துருக்குறோம், வீட்டுக்குள்ள யாரும் நடக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும், சப்கான்சியஸ் மைண்ட்ல கேட்கும். பேய் இருக்குன்னு அர்த்தம். ஊழியத்துக்கு ஏன் உடன் ஊழியர்கள் ஏன் ஒழுங்கா ஒர்க் பண்ண மாட்டாங்க தெரியுமா? பேய் இருக்குன்னு அர்த்தம். பேய் மனசுக்குள்ள என்ன உட்கார்ந்துருக்கு? பேய் இருக்கு. நல்லா கவனிக்கணும். ஏன் ஒரு ஊழியக்காரனுக்கு எரிச்சலை உண்டு பண்றாங்க தெரியுமா? வேசித்தனம் இருக்குன்னு அர்த்தம் உள்ள. நீங்க சாதாரணமாலாம் அந்த பைபிளை தூக்கிட முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோ. நான் அங்கி போட்டு கருப்பு இருக்கட்டா நான் எப்படி வேணாலும் பிரசங்கம் பண்ணிட்டு விடுவேன். நான் கர்த்தரால அழைப்பை பெற்றவன், அதனால இப்படிதான் பிரசங்கம் பண்ணி ஆகணும், ஒரு வழி கிடையாது. நீ சாதாரணமாலாம் இந்த ஊழியத்தை ஈஸியா செஞ்சிட முடியாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதென்று பேசுகிறவன் தான் கர்த்தருடைய ஊழியக்காரன். ஒரு ஊழியக்காரன் பேசும்போது பேய் அலறுதுன்னா அந்த ஊழியக்காரனோட இயேசு இருக்கிறான்னு அர்த்தம். பைபிள்ல சிம்பிளா ஜட்ஜ்மெண்ட் எழுதி வச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் சந்தோஷப்படாதடா. ஒருத்தன் ஊழியக்காரங்க அந்த அப்போஸ்தலன் ஓடுறான், போய் பிரசங்கம் பண்ணான். சீஷர்கள் அங்கேருந்து ஓடி வந்து சொன்னான், என்னையா உங்க பேரை சொன்னே பேயெல்லாம் ஆடுது, பேயெல்லாம் அலறி ஓடுதுங்க. ஐயோ ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. இயேசுநாதர் சொன்னார், அதுக்கெல்லாம் சந்தோஷப்படாத, பேய் ஓடுறதுன்னு சந்தோஷப்படாத, உன் பேர் பரலோகத்தில் எழுதப்படுதுன்னு சந்தோஷப்படு. நான் சொல்றது புரியுதுங்களா? போன வாரம் ஒரு மீட்டிங் நானும் தம்பி வில்லியம் போயிருந்தோம். பாஸ்டர்ஸ் ஒய்ஃப் முழுக்கலே பேய். காஞ்சிபுரம் மீட்டிங் வந்தவங்களுக்கு தெரியும், நிறைய பேர் வெட்டி விட்டணும் வந்தானா, கொத்து கொத்தா விழுந்துச்சா? எப்படி எப்படி? கர்த்தருடைய வார்த்தை சாட்சியின் வசனமும் ஆட்டுக்குட்டியின் ரத்தமும் தான் பிசாசை ஜெயிக்க முடியும். புரிஞ்சுக்கோங்க, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. பெந்தெகோஸ்தே முத்திர குத்த வேண்டாம். பெந்தெகோஸ்தே என்பது ஒரு அனுபவம், அது சர்ச்சு கிடையாது. அது ஒரு அனுபவம், அது ஒரு அழைப்பு. இது நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க பெந்தெகோஸ்தே சபையாம்? ஆமா, என்ன போ பெந்தெகோஸ்தே என்னன்னே தெரியாது. அழைப்பு. பேய்களின் குடியிருப்புக்குள் இருக்கிற அந்த சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் இருக்கிற கட்டுகளை அறுத்து விடு. யார் அறுக்கணும்? யார் அறுக்கணும்? யார் அறுக்கணும்? எபி நாம தான் இருக்கணும். அதோட சேர்ந்து நம்ம லைஃப்ல நம்ம ஒன்னும் பின்னாடி பார்த்துக்கலாங்கய்யா, அது எப்படிங்கய்யா, அது கோச்சுப்பாங்கய்யா, அது எப்படிங்கய்யா, இது இப்படிங்க, அப்படிதான் இருக்கணும். இளைப்பாறுதலே இருக்காது. ஒன்று உண்ணுனா உண்டு, இல்லைனா இல்லை, அவ்வளவுதான். தேவனுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும். அவர் சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிறவர். ஐ எம் தட் ஐ எம், இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் நாளைக்கு அப்படி பேச மாட்டேன், இப்படி பேச மாட்டேன். இன்னைக்கு பேசினதா 26,000 முறை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அந்த பைபிளை. எத்தனை முறை? 26,000 முறை ஆராய்ச்சி பண்ணி இந்த பைபிள்ல இருக்கிற ஒரு வசனத்தை கூட தப்புன்னு கண்டுபிடிக்க முடியாத சுத்த உயில கத்த நம்ம கையில கொடுத்துருக்காரு. கையை தட்டி. நீங்க நினைக்கிற மாதிரி இது கதை புக்கு கிடையாதுங்க. இது ஒரு ஃபேஷன் புக்கு கிடையாது, ஸ்டாண்டர்ட் புக்கு. இதுல எழுதிருக்கு மகா பாபிலோன் என்கிறது பேய்களின் குடியிருப்பு. இன்னைக்கு அந்த குடியிருப்புக்குள் இருக்கிற நம்மளால இளைப்பாறுதலை பெற முடியாது. எனவே அந்த குடியிருப்பை விரட்டிட்டு அவங்களை வெக்கட் பண்ண வச்சுட்டு தேவ பிரசன்னத்தோட நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம இளைப்பாறுதலுக்குள்ள வாழ முடியும். ஆண்டவர் இன்னும் நிறைய இருக்கு, டைம் ஆகுது, நான் கடந்து போறேன். யாத்திரா 33:14 சொல்லுது, என் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லும், நீ இளைப்பாறுதல், நான் இளைப்பாறுதலை தருவேன். தேவ சமூகம் இன்னைக்கு தயவு செய்து சொல்றேன், நீங்க செக் பண்ணி பாருங்க, ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோட உங்க லைஃப்ல இருக்குதான்னு மட்டும் பாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சபைக்கு ஒரு பிரசங்கம், என் குடும்பத்துக்கு ஒரு பிரசங்கம் கிடையாது.
நான் அப்படி பேச மாட்டேன், எனக்கு பிடிக்காது. எங்கள் அம்மா தப்புனாலும் தப்பு நீ பண்ணுற வாயை மூடுமான்ருவேன். என் மனைவி தப்பு பண்ணாலும் சரி தான், நீ தப்பாக பேசுகிற வாயை மூடு இல்லைன்னா அடிச்சு போடுவோன்ருவேன். என் புள்ள நேற்று பெரிய புள்ள அவ்வளோ பாட்டு வாங்கினான். நேற்று ராத்திரி கரண்ட்டு வேற இல்லை, உள்ளே போயிட்டேன். பெரிய பிள்ளை ஏன் 6 அடிக்கு வளர்ந்துருக்கான், என் உயரத்துக்கு வளர்ந்துட்டான். நேற்று இப்போ எனக்கு திட்டிட்ட மனசு கேட்கல, கண்டிக்கிற விதத்தில் கண்டித்தேன். உள்ளே போய் குறைஞ்சது ஒரு 200 முத்தம் கொடுத்துட்டேன். அது தூங்குனதுக்கு பிறகு. ஏன்? அது ஊழியக்காரன், இது தகப்பன். ஆமென் சொல்லுங்களேன். என் அன்பு தேவ ஜனமே, அப்பாவுடைய சமூகம் நமக்குள்ள இருக்குதான்னு பாருங்க. அவருடைய பிரசனம் நமக்குள்ள வருதான்னு பாருங்க. கண்ட இடத்துல போய் ஆராதனை பண்ணாதீங்க. உபாகம புத்தகத்துல நீங்க வாசிங்க, 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்கலாம். குயிக்கா படிங்கம்மா. 10 கொஞ்சம் குயிக்கா வாசிங்க. யோர்தானை கடந்து போய் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தில் குடியேறும்போது சுற்றிலும் இருக்கிற உங்கள் சத்துருக்களை எல்லாம் அவர் விலக்கி உங்களை இளைப்பாற பண்ணுகிறதினால் நீங்கள் சுகமாய் வசித்திருக்கும் போது உங்கள் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி. நல்லா கவனிங்க. பலிபீடம் கட்டி பலியை செலுத்துங்கிறாரு. அந்த கடைசி வசனத்துக்கு வாங்களேன், 12-13. கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாகந்த தகலபடிகளை இடாதபடி எச்சரிக்கையாயிரு. மைக் ஆஃப் பண்ணிக்க. எச்சரிக்கையாயிரு. என்னது? கண்ட இடத்துல போய் ஆராதனை பண்ண. சில பேர் பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. சில ஐயா ஜெபம் பண்ணுங்க, நான் வெளியில இருக்கேன், வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்றேன்றான். நான் வெளியில இருக்கிறேன், வீட்டில் வந்து நான் ஜெபம் பண்றாங்க ஐயா. சில பேர் எங்கேயாவது நிற்பான், ஒரே சவுண்டா இருக்கும். ஐயா எனக்கு ஜெபம் பண்ணு, முதல்ல நீ போனை கட் பண்ணு. எங்க இருக்க? இங்க இருக்கு, நீ முதல்ல வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுவான். எனக்கு பிடிக்காது. ஏன்னா கண்ட இடத்துலலாம் கர்த்தரை நம்ம துதிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். தேவன் நம்ம இளைப்பாற பண்ணும்படி கர்த்தர் இன்னைக்கு அனுகூலம் பண்ணுகிறார். இளைப்பாறுதல் இருக்க போகுது. ஆமென் சொல்லுங்களேன். நீ இளைப்படைய மாட்டாய். பக்கத்துல கையை பிடிங்க. நீ இளைப்படைய மாட்டாய். எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி. எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னை தேடி அவர் வந்தார்? நேற்று நைட்டு கூட எங்கள் வீட்டில் நான் பிரசங்கம் பண்ணேன். நேசர் கதவை தட்டும் போதே கதவை திறந்துரு, இல்லைன்னா காவலர்கள் அடிபடுவேன். 3ஆவதாய் ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். சோர்ந்து போக மாட்டீங்க. சொல்லுங்க, சோர்வு இல்லை. சொல்லுங்க, வாய்த்திருந்து சோர்வு இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். சோர்ந்து போகார்கள், சோர்வு இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோர்வு இல்லை. சொல்லுங்க, வாய்த்திருந்து. இளைப்பு இல்லை, சோர்வு இல்லை. என்னாகும் புத்தகத்துக்கு வந்தீங்கன்னா 11ஆம் வசனத்தை, 11ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை படிங்களேன். இந்த ஜனங்கள் எல்லாரையும் ஒருவனாய் தாங்க கூடாது, நான் ஒருவனாய் தாங்க கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. யார் சொன்னா? மோசே. அந்த வார்த்தையை சொல்லி தான் ஆரம்பிச்சேன்ல இன்னைக்கு. எனக்கு இது மிஞ்சின பாரம், என் ஒருவனால் இதை தாங்க முடியவில்லை. கழுக்கைத்தான் மேற்க போது, மேற்கத்தான் தெக்க போது, தெக்க போட்டா வடக்க போது. நான் என்ன ஆண்டவரே பண்றது? எப்பா இந்த ஜனங்கள் இருதய கடினம் உள்ள ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனம். இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னு சொன்னான். இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? மிஞ்சின பாரம். 15ஆம் வசனத்தை படிங்களேன். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டி. என் உபத்திரவத்தை நான் காணாதபடி இப்பொழுதே என்னை கொன்று போடும். ஒரு டெட் எண்டுக்கு வந்துட்டான் பாருங்க ஒரு ஊழியக்காரன். ஒரு சோர்வு. எனக்கெல்லாம் நிறைய ஒரு சோர்வு. இன்னைக்கு காலைல கூட சோர்வு தான். இனிமேல் வாக்குத்தத்தை கூடலாம் நடத்த நம்ம. அதுக்கு இந்த நாள் மீட்டிங் டேட்டு கொடுத்து நம்மகிட்ட வெளில போயிடுவேன். உண்மையில காலைலாம் அவ்வளோ சோர்வு தான் எனக்கு. இந்த ஜனங்கள்லாம் வச்சுக்கிட்டு உண்மையாக சொல்கிறேங்க, நாங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இங்கே இருக்கிற எத்தனை பேர் பரலோகம் போனே தெரியல. உண்மையாக நான் சொல்கிறேன். உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தருக்கு பிரியம், உங்களை வாழ வைக்கிறது கர்த்தருக்கு பிரியம். நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் கர்த்தர் நினைக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? திருக்குள்ள ஜனமாக இருந்தா அன்றைக்கி ஏன் இந்த மோசை கதர்னான் தெரியுமா? இந்த மோசை ஏன் அழுதான் தெரியுமா? அந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருந்தாங்க. அவங்கள ஒன்றுமே பண்ண முடியல.
நான் உபத்திரவப்படுறதுக்கு முன்னாடி என்னை எடுத்துங்க ஆண்டவரே. என் அன்பு தேவ ஜனமே, அந்த சோர்வுகள் இனி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பக்கத்தில் கையை பிடிங்க. சோர்வுக்கு நம்ம சோர்வு கொடுக்கணும். என் வாழ்க்கையில் நான் சோர்வுக்கு சோர்வு கொடுக்கணும். ஆமீன் சொல்லுங்களேன். சோர்வை விரட்டுகிறது தான் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பேர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன் சொல்லுங்க. 11:17 கொஞ்சம் படிங்களேன். என்னாகும் 11:17. அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடு கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அங்கே ஒரு 70 பேரை தேவன் சூஸ் பண்றாரு. எத்தனை பேரு? 70 பேரை தேவன் சூஸ் பண்றாரு. உன் மேல இருக்கிற ஆவி அவங்க மேலையும் இன்னைக்கு கேளுங்க. ஆண்டவரே, இந்த ஹென்ரி என்ன மேல இருக்கிற அந்த அனாயிண்டிங் என் மேலையும் வரணும். இவரை போல என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஒருவனால் இந்த பாரத்தை என்ன செய்ய முடியாது. அப்ப கடவுள் சொல்றாரு, நீ மட்டும் சுமக்க வேணாண்டா, 70 பேர் இருக்கான், நான் எல்லாரையும் அனாயிட் பண்ணி விடுறேன். அந்த ரோல்ல நிக்க தகுதியா இருக்கிறவனை கர்த்தர் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் சோர்வு மாறணும்னா என்ன ஒரு ஆவி நிரப்பணும், என்ன ஒரு பலன் நிரப்பணும். எலியாவை பாருங்களேன், போய் முடங்கி படுத்துட்டான். அவன் சொல்றான், எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். தன்னை நீதிமானா காட்டும் ஆண்டவர்கிட்ட போய், நான் இஸ்ரவேலுக்காக பக்தி வைராக்கியமாக இருந்தேன். அப்படிதான் இருக்கு பைபிளில். வாசிங்க 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா வசனத்தை நான் படிக்கவா? 14ஆம் வசனம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். எப்படி? வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம். நான் பயங்கரமான ஆளு. யாரு? நான் பயங்கர. கர்த்தர் பொதுவா மெதுவா பேரே சும்மா சொல்லாரா. பாகால்களுக்கு முன்னாடி முடங்காது இருக்கிற 7000 பேர் இருக்கிறாங்கடா, கையை தட்டுங்களேன். அந்த 7000 பேர்ல நீங்க ஒரு ஆளா இருக்கணும். ஆமீன் சொல்லுங்களேன். பாகால்கள் என்பது ஒரு விக்கிரகம், ஒரு வேசித்தன ஆவியது. அதற்கு முடங்காத 7000 நீ மட்டும் நினைச்சிட்டு இருக்கிற. நீ மட்டும் இல்ல, 7000 பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை எழுப்பி விட்டார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு சோர்வுகள் மாறப்போகுதுங்க. எதுல சோர்ந்து போயிருக்கிற? பிசாசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சோர்வை ஏற்படுத்தும். அப்படிதானே பைபிள் இருக்கு. மார்க் 9:18 படிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே அப்படித்தானே இருக்கிறது. இந்த சோர்வு நமக்கு இனி வரப்போறது இல்லை. சோர்வை நம்ம சோர்வுக்குள் அனுப்ப போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? சோர்வை மாற்றுகிறவர் நம்மத்தில் இருக்கிறார். ஆமோஸ் புத்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களேயானால், வாசிக்கலாம். யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்க? அந்நாளில் சௌந்தரியம் உள்ள கன்னிகைகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். ஏன்? எதனால சோர்வு? வசனம் இல்ல. அந்நாளிலே சௌந்தரியம் உள்ள கன்னிகைகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையல. வசன பஞ்சம். பைபிள் எத்தனை பேர் நீங்க எடுத்து, நீங்க கை வைத்து காட்டுங்க. பைபிள் எடுத்தவங்க கை வைத்து காட்டுங்க. பைபிள் எடுத்தவங்க கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். கையை நல்லா உயர்த்துங்க. பாக்கி பேர்லாம் இந்த வேதத்தை நீ சுமக்க மறந்தால் நாளைக்கு வேதம் உன்னை சுமக்க மறக்கும். புரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து. வசனம் கிடையாத ஒரு நாள் வருது. வசனம் கிடையாத ஒரு நாள் வருது. வெகு சீக்கிரம் வரப்போகிறது. ஆகார பஞ்சம் இல்லைங்க, வசன ஜலக்குறைவு இல்லை. நமக்கு சோறு தண்ணி இல்லாமல் அலைவெல்லாம் நினைக்காதீங்க. இந்த வசனம் இல்லாமல் ஒவ்வொரு திசைக்கும் தேடி ஓடி போவாங்க. அப்படின்னா சர்ச்செல்லாம் இடிச்சிருவாங்களா பாஸ்டர்? சர்ச்செல்லாம் இடிச்சிருவாங்களா பிரதர்? சர்ச்செல்லாம் இடிக்க மாட்டாங்க. தெருவுக்கு 4 சர்ச் இருக்கும், கவலைப்படாதீங்க. புது பாஸ்டர்ஸ் 4 பேர் கிளம்புவான், கவலைப்படாதீங்க. ஆனால் உண்மையான சத்தியம் அங்கே இருக்காது. ஆமென் சொல்லுங்களேன். மனம் திரும்புதலை பற்றி எந்த சபையிலாவது பேசுகிறாங்களா இன்னைக்கு? ஐயா சொல்லுங்க பிரதர், காஞ்சிபுரம் பிரதர். மனம் திரும்புதலை பற்றி பேசுகிறாங்களா இன்னைக்கு? சொல்லுங்க சிஸ்டர். மனம் திரும்பு, நீ பாவம் பண்ணுற சொல்கிறானா? சொல்ல மாட்டான். ஏன்னா சொன்னால் காணிக்க வராது. இவங்க தான் நல்லா கவனிச்சுக்கணும். தேவனுடைய நியாய தீர்ப்பு எங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கும்? எங்கேருந்துமா சொல்லுமா? வெள்ளப்படவ தேவனுடைய வீட்டிலேருந்து ஆரம்பிக்கும். கொன்று கூச்சு விடுவாருங்க ஊழியம் செய்கிறவனை. அதிக ஆக்கினை அடைவோம் என்று அநேகர் போதகன் ஆகாதன்ட்டாரு. உங்களை விட பனிஷ்மெண்ட் எனக்கு, பேசுகிற எனக்கு. எனவே என்ன, அதனால தான் உபவாசம், அதனால தான் அர்ப்பணிப்பு,
அதனாலதான் காத்து கடந்து, அதனாலதான் பிறருடைய சத்தம் கேட்காம கர்த்தருக்கு பயந்து உண்மையான சத்தியத்தை விதைச்சுக்கிட்டே வரேன். முகதாட்சியம் பண்றது கிடையாது. தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டு. என் அன்பு தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில நீங்க சரி பண்ணி கொள்ளுங்க. வசன பஞ்சம் வரப்போகுது, வசன பஞ்சம் வரப்போகுது. சோர்வு வரும், நீயோ பலனாயிருப்பாய். வசனம் இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சோர்வு, வசனம் உள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பலன். யோவான் 8:32 சொல்லு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. எபிரேயர் 4:12 சொல்லுது, அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது, இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஆமா, வசனம் இல்லாட்டினா நம்முடைய வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லை. சோர்வை மாற்றுகிற நம்மத்திலே வருகிற ஒரு பாட்டு. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என்னேசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டு அவளை வர சொல்லு, வெற்றி கொண்டு மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என்னேசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டு உலகத்தில் வெற்றி கொண்டே. நல்ல கையை தட்டி பாடும் பழைய பாட்டு. ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே, நேற்றும் இன்றோ ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே, தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவே. தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவே. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என்னேசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டு உலகத்தே வெற்றி கொண்டே. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என்னேசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. நல்ல கையை தட்டி ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். இலைப்படைய மாட்டீங்க. சோர்வு இல்லை, சோர்வு இல்லை, சோர்வு இல்லை. மார்க் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் வருகிறது. கடல்ல பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இரவு நேரம் ஆயிட்டு, 4ஆம் ஜாமம். கடல் கொந்தளிக்குது, காற்று அடிக்குது. கவனிங்க, அலை வேகமாய் தீவிரமாய் வருகிறது, தீவிரமாய் வருகிறது. இயேசுநாதர் பின்னாடி படுத்து தூங்கிட்டு இருக்கிறார், பின்னணியிலே படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிற தெய்வத்துக்கு தூக்கம் இல்லை. அவர் தூங்காமல் அலையாமல், நரிகளுக்கு உகை உண்டு, குருவி குஞ்சுகளுக்கு கூடுண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்ல. லேசா தூங்கினாரு, பிரச்சனை வந்துச்சு, எல்லாரும் எழுப்புறோம், ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம். இயேசு எழும்பினார், காற்றை அதட்டினார், கடலை அதட்டினார், அவருடைய வாழ்க்கையில நிரந்தர அமைதியை கொடுத்தார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிரந்தர தீர்வு, நிரந்தர தீர்வு. சோர்வு மாறப்போது மகளே, சோர்வு மாறப்போது மகனே. உன் வாழ்க்கையில நீ ஜெயத்தை பார்க்க போற, உன் வாழ்க்கையில வெற்றியை பார்க்க போற, உன் வாழ்க்கையில விடுதலையை பார்க்க போற,
உன் வாழ்க்கையில மேன்மையை பார்க்க போற, உன் வாழ்க்கையில வெளிச்சத்தை பார்க்க போற. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். நீ சோர்ந்து போக மாட்ட மகளே, நீ இளைப்படைய மாட்ட மகளே, மகனே. உன் வாழ்க்கையில ஜெயத்தை கொடுப்பதற்காக, உன்னை வாழ வைப்பதற்காக, உன்னை உயர்த்துவதற்காக, உன்னை மேன்மைப்படுத்துவதற்காக தான் இந்த ஆகஸ்ட் மாதத்தை தேவன் பிரதிஷ்டை செய்து உன் கையில கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நல்ல கையை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க, கையை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க, கையை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. உங்க வாழ்க்கையில ஜெயத்தை நீங்க பார்க்க போறீங்க, உங்க வாழ்க்கையில மேன்மையை பார்க்க போறீங்க, உங்க வாழ்க்கையில விடுதலையை பார்க்க போறீங்க, உங்க வாழ்க்கையில விடுதலையை பார்க்க போறீங்க, உங்க வாழ்க்கையில நன்மையை பார்க்க போறீங்க, உங்க வாழ்க்கையில மகிமையை பார்க்க போறீங்க. Thank you wonderful Jesus, thank you wonderful. கையை தட்டி ஆண்டவரை நல்லா துதி 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 துதி. Jesus, Jesus, Jesus. நல்ல கையை தட்டணும், யாரும் கண்ணை திறக்க கூடாது. நல்ல கையை தட்டி, நல்ல சத்தமா 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 விடுதலையோட. சின்ன குழந்தைகளை தூங்குற பிள்ளைகள் ஓரமா வச்சிருங்க. சில பேர் கீழே விழுவாங்க. அக்கினி இறங்க போகுது, அக்கினி இறங்க போகுது, அக்கினி இறங்க போகுது, அக்கினி இறங்க போகுது, அக்கினி இறங்க போகுது. ஒரு பலமுள்ள அக்கினி, பலமுள்ள அக்கினி, சோர்வை நீக்குகிற அக்கினி, சோர்வை நீக்குகிற அக்கினி. சோர்வை கொடுக்கிற ஆவி ஓட போகுது உன் குடும்பத்தை விட்டு, உன் எல்லையை விட்டு ஓட போகுது, உன் குடும்பத்தை விட்டு ஓட போகுது, உன் தனி மனுஷ இருதயத்தை விட்டு ஓட போகுது. கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு. வாங்கிக்கோ இந்த விடுதலைய, வாங்கிக்கோ இந்த விடுதலைய. glory 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 glory. நல்ல வாயத்தர் அந்நிய பாஷை பேசு, அந்நிய பாஷை பேசு. ஹalleluya hallelujah hallelujah. அக்கினி அக்கினி அக்கினி, வாழ வைக்கிற அக்கினி, வாழ வைக்கிற அக்கினி, அடையாளப்படுத்த அக்கினி, மேன்மைப்படுத்தும் அக்கினி, சான்றோராய் மாற்றுகிற அக்கினி, சுத்தப்படுத்துகிற அக்கினி, புடமிடும் அக்கினி, சுத்த பொன்னாக விளங்க செய்கிற அக்கினி. கையை தட்டி, கையை தட்டி. சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. ஆண்டவனை சொல்லு, உன் பிரச்சனை ஏசப்பட சொல்லு, உன் பிரச்சனை ஏசப்பட சொல்லு. வாயை திறந்து, வாயை திறந்து. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டையை அடித்து எழும்புவாய். நீ எழும்புவாய், நீ எழும்புகிற பிள்ளை, நீ எழும்புகிற பிள்ளை. தெய்வம் உன்னை எழும்ப பண்ணுவார். கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. கண்ணை மூடிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. கையை தட்டி ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க, ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. எலும்பு பிரச்சனை மறையுது, எலும்பு பிரச்சனை மறையுது. You are blessed people, you are blessed people. நீ அக்கினியால், நீ மகிமையால் இந்த ஆகஸ்ட் மாசம் உன்னை தேவன் தொடுறாரே. நரம்புக்குள்ள, எலும்புக்குள்ள, எலும்புக்குள்ள, எலும்புக்குள்ள அக்கினி பிரவாகிக்கட்டும். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஒரு ரத்தத்துல ஒரு ஜீவன், ஒரு ரத்தத்துல ஒரு ஜீவன், ஒரு நரம்புல ஒரு ஜீவன், ஒரு பார்வையில ஒரு ஜீவன். ரிபாலாதா ராமா ஷகலாதா ரபா ரிகலாதா ரபோ லிமா ராதா லாரா முல்லா திரியான் துருபா ஷிகலாதா ரபோ. அக்கினி அக்கினி அக்கினி. ரிபாலாதா ரபா. கையை தட்டி வாங்கு 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 வாங்கு. புதிய பாஷையை பேசு, புதிய பாஷையை பேசு, புதிய பாஷையை பேசு. நாவல இருக்கிற கட்டு அவிழ்க்கப்படட்டும், நாவல இருக்கிற கட்டு அவிழ்க்கப்படட்டும், நாவல இருக்கிற கட்டு அவிழ்க்கப்படட்டும், நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். கையை தட்டி வாங்கிக்கோ. உன் மனது, உன் மனது ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள வருது, ஒரு இளைப்பாறுதல் வருது. ஹalleluya, oh hallelujah, hallelujah. I release the powerful anointing. நான் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை உங்களுக்குள்ள அனுப்புகிறேன், உங்களுக்குள்ள அனுப்புகிறேன், உங்களுக்குள்ள அனுப்புகிறேன். ஓ ஓ ஓ நிறைவாவதாக, உண்டாவதாக. இயேசுவே. புடிச்சு புடிச்சு கொண்டு, புடிச்சு கொண்டு வாங்க. எவ்வளவு வருஷம் பிரச்சனையா? எவ்வளவு வருஷம்? 7 மாசமா தனியா நடக்க முடியாது அவரால? தனியா என்னம்மா? தனியா நடப்பாரா? வேகமா போவாரா? வேகமாலாம் போக மாட்டீங்க. என்ன ஊர் நீங்க? ஆறுபாதி. இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம், நீங்க வேகமா நடக்க போறீங்க. ஆமாம், இருக்கட்டும். ஜெபம் பண்ண போறோம், கை தூக்க முடியாது அவரால. சரி, கை தூக்குவாரு, வேகமா நடப்பார். பாப்பா, நம்புறது நம்ம வேலை, ஜெபிக்கிறது நம்ம வேலை, சுகம் கொடுக்கிறது அவருடைய வேலை. கையை தூக்கணும்.
இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இந்த மனுஷனுடைய கண்ணீரை பாருங்கப்பா. இந்த மனுஷனுடைய கண்ணீரை பாருங்க. நான் அபிரயோஜனமானவனப்பா, ஆனால் என்னை நிரப்பின தேவன் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதுதான் உமக்கு பிரியம். இயேசுவின் நாமத்தில் செயல்படாத இந்த கைகளும் கால்களும் இப்பொழுது செயல்படுவதாக. Jesus, be healed in the name of Jesus. Jesus, கையை உயர்த்துங்க. Hallelujah. Jesus, 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 heal, be healed, be healed, be healed. Name. கையை உயர்த்துங்க. Be healed. கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க. ஆலே, கையை தட்டி, கையை தட்டி, கையை உயர்த்துங்க. ஹalleluya. நடங்க, 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 நடங்க. கையை உயர்த்தி, கையை உயர்த்தி, கையை தட்டு. வேகமா வாங்க ஐயா, வேகமா 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 ஓடி வாங்க, ஓடி வாங்க. நடப்பாரு அது மாதிரி முன்னாடி. திரும்புங்க, அந்த பக்கம் திரும்புங்க. ஐயா, உங்க பேர் என்னங்க? என்னதியா? பேர் கலையரசன். அங்க திரும்புங்க. பேர் கலையரசன். கலையரசன். என்ன நடந்துச்சு இப்போ? இப்ப ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்துச்சு உங்களுக்கு? கை இப்போ தூங்க, தூங்க, கையை தட்டுங்க, கையை தட்டுங்க, தூங்க. முன்னாடி இது மாதிரி தூக்க முடியுமா? இப்போ ஃப்ரீ ஆயிட்ட கையை நல்லா தூங்க, கையை தட்டி. இப்ப வேகமா நடக்கிறீங்க, முன்னாடி இவ்வளவு வேகமா நடக்க முடியுமா? நடக்க முடியாது, நடக்க முடியாது. எத்தனை மாசமா அப்படி இருந்தீங்க? இந்த வருஷம் வந்து இந்த மாசம் பிறந்து வருஷம் வந்து நடக்கவே இல்லை. இந்த வருஷம் ஃபுல்லா நடக்கவே இல்லை. நீங்க உங்க ஒய்ஃபாமா? இது மாதிரி நடந்திருக்காரு அவர் ஏற்கனவே? இப்படி வாங்க, இப்படி வாங்களேன். என்னது? நடக்க மாட்டாங்க ஐயா. இது மாதிரி நடந்தது இல்ல வாசல் வரைக்கும். இப்ப நடக்கிறாருமா இவரு? கையை தட்டி நடந்து போங்க. ஹalleluya. இந்த வருஷம் முழுசும் படுத்து கிடந்தவரே, இந்த வருஷம் முழுசும் கை கால் முடியாதவராக இருந்தவர் இயேசுவின் நாமத்தில் நடக்கிறார். கையை தட்டி, கையை உயர்த்துங்கய்யா, கையை உயர்த்து, கையை உயர்த்துங்க, கையை தட்டுங்க. இந்த மனுஷன் இப்படிதான் 38 வருஷமா ஒருத்தன் படுத்து கிடந்தான். போன அன்னைக்கே ஏசப்பா எழுப்பிட்டாரு. எஸ்ஐ 53:5 சொல்லுது, நாங்க வச்சிருக்கிற ஒரே ஒரு மருந்துட்டப்பா, அது இயேசுவினுடைய ரத்தம், இயேசுவினுடைய ரத்தம். ஆமென் சொல்லுங்க. கையை தட்டி. சந்தோஷமா இருக்கா ஐயா? சந்தோஷமா இருக்கா? அந்த பக்கம் பார்த்து சொல்லுங்க. முகத்துல சந்தோஷமா இருக்கு. உண்மையாவா? இந்த இயேசுப்பா பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இந்த இயேசுவை பத்தி இப்ப என்ன நினைக்கிறீங்க? நல்லது.